வேலுப்பரியின் மௌனத்தீவு தொடர் நாவல். அத்தியாயம் 34. ஆயுதக் கிடங்கு. பழமையான, சேதமடைந்த பல துப்பாக்கிகளைத் தனக்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருந்த அந்த ஆயுதக் கிடங்கில் செயலிழந்த துப்பாக்கிகள் ஒரு பக்கமாகவும், பாவனைக்குரிய துப்பாக்கிகள் இன்னொரு பக்கமாகவும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அங்கே ஒரு ஒதுக்குப்புறமான பக்கத்தில் துப்பாக்கிகளை பழுதுபார்த்து திருத்துவதற்கான பட்டறையும் காணப்பட்டது. அத்துடன் ஆங்காங்கே குடுவைகளிலும் பெட்டிகளிலும் வெடிமருந்து கலவைகளும் காணக்கூடியதாயிருந்தது. ஒரு பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த இரும்பாலான சில துருப்பிடித்த துப்பாக்கிகள் போர்த்துக்கேயர்கள் கப்பலில் வரும்போது கொண்டு வந்ததாய் இருக்க வேண்டும். அநேகமான துப்பாக்கிகள் இங்கே இருக்கும் ஆயுத பட்டறைகளில் வேலை செய்பவர்களாலே உருவாக்கப்பட்டதாகவே இருந்தது. முன்கூட்டியே ரொட்ரிகோவிடமிருந்து ஒரு கைத்துப்பாக்கி கிடைக்கப் பெற்றமையால் அவர்கள் தயார் செய்து வைத்திருந்த துப்பாக்கிகள் பற்றி பெரிதாக எந்த பரிசீலனையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. பாவனைக்குரிய துப்பாக்கிகள் சிலவற்றை நண்பர்கள் தெரிவு செய்து எடுத்துக்கொண்டனர். மொத்தத்தை சமநிலைப்படுத்தும் விதமாக பாவிக்க முடியாமல் ஒதுக்கி வைத்திருந்த துப்பாக்கிகளை எடுத்து பாவிக்கக்கூடிய துப்பாக்கிகளுடன் அடுக்கி வைத்தனர். அவை கைகளால் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் ஆகையால் ஒவ்வொரு நாளும் பாவனைக்குரிய துப்பாக்கிகளின் எண்ணிக்கை மட்டும் கணக்கு பார்க்கப்படுமே தவிர அதன் பாவனை நிலைமையை யாரும் சோதனை செய்ய மாட்டார்கள் என்பது ரொட்ரிகோவின் ஆணித்தரமான கருத்தாக இருந்தது. தமிழ் குடியிருப்பு வரை இந்த துப்பாக்கிகளை பத்திரப்படுத்திக் கொண்டு செல்ல முடியாததால் போர்த்துக்கேய எல்லைக்குள்ளேயே ஏதாவது ஒரு இடத்தை தெரிவு செய்தாக வேண்டுமென நன்கறிந்த வேலன், கொண்டாட்ட நேரத்தில் ஆள் நடமாட்டம் மிகவும் குறைவாக இருக்கும், யாருக்கும் சந்தேகம் வராத இடமான தேவாலயத்தை தெரிவு செய்தான். பைலாக் கொண்டாட்டம் நடக்கும் மைதானத்திற்கு சற்று தொலைவாகவே தேவாலயம் இருப்பதாலும், காவல்காரர்கள் எவரும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காததாலும், தேவாலயத்தில் ஆயுதங்களை வைத்தால் தக்க சமயத்தில் அதை இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதே அவர்களது தற்போதைய வியூகமாக இருந்தது. காவலாளிகள் திரும்பி வருமுன்பாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஆயுதங்களுடன் அங்கிருந்து வெளியேறி தேவாலயத்தை நோக்கி விரைந்தனர். ரோட்ரிகோவின் நண்பர்கள் அங்கிருந்து பைலாவுக்குச் சென்ற காவலாளிகள் திரும்பும் வரை அங்கேயே நின்றாக வேண்டியிருந்தது. கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் உபயோகித்து வெற்றிகரமாக ஆயுதங்களை தேவாலயத்தின் பின்பகுதியில் ஒளித்து வைத்த பின் மூவரும் பைலா நடைபெறுமிடத்தை நோக்கிச் சென்றனர். தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு வட்டமான மண்திடல் தெரிந்தது. அதன் நடுவே பெரிய விறகுகளைக் கொண்டு தீ மூட்டப்பட்டு அதனைச் சுற்றி பைலா இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. சுற்றிலும் அமர்ந்திருந்த அனைவரையும் அந்த தீயின் வெளிச்சத்தில் நன்கு பார்க்க முடிந்தது. ஆனால் அத்திடலில் இருப்பவர்கள் தூரத்தில் நடந்து வரும் வேலனையும் மற்றவர்களையும் உற்று நோக்குவதற்கு வாய்ப்புகளில்லை. அருகில் செல்லச் செல்ல அங்கு இருப்பவர்களின் முகபாவனைகளிலிருந்து அவர்களது உணர்வுகள் வெளிப்பட்டது. அக்கொண்டாட்டம் சில களியாட்ட விரும்பிகளுக்குச் சொர்க்கமாகவும் பல பாவப்பட்ட மக்களிற்கு நரகமாகவும் காணப்பட்டது. மது போதையில் மிதந்து கொண்டிருந்த அல்ஃபான்சோவும் ஏனைய போர்த்துக்கேயர்களும் பைலாவை ரசித்துக் கொண்டிருக்க, தங்களது பிள்ளைகளை அந்த அறையும் குறையுமான கோலத்தில் பார்த்துக் கொண்டிருந்த தமிழர்களும் கலப்பினத்தவர்களும் கலங்கி நிற்பதை வேலனால் நன்கு உணர முடிந்தது. களிசானின் இடுப்புப் பட்டியில் செருகியிருந்த துப்பாக்கியை எடுத்து இப்போதே அல்ஃபான்சோவை கொன்றுவிடலாம் என்று வேலனுக்குத் தோன்றியது. கொலைவெறியில் நடுநடுங்கிய அவனது கைகளைப் பற்றி பிடித்துக் கொண்ட பாரி, தக்க தருணம் கூடும் வர காத்திருப்போம், அதுதான் போராளிகளுக்கு அழகு என்று தடுத்துவிட்டான். தட்டிகளால் அடைத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் குடியினரைச் சூழ்ந்து நின்ற கலப்பின காவலாளிகளுடன் மூவரும் இணைந்து கொண்டனர். அங்கு காவல் வேலை செய்தவர்களில் சிலர் ரோட்ரிகோவின் திட்டத்தை அறிந்திருந்தவர்களாகையால் இவர்கள் வந்து நின்றதையோ பேசிக் கொண்டிருப்பதையோ கவனித்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. ஆல்போன்சோவும் அவனது நண்பர்களுமாகச் சில பெண்களைத் தெரிவு செய்தனர். அவர்களோடு செல்ல விரும்பாத பெண்களைத் தமது குடியிருப்பில் அமைந்திருக்கும் பிரத்யேகமான அறையில் அடைத்து வைக்கும்படியாக கட்டளையிட்டுவிட்டு சம்மதம் தெரிவித்த பெண்களுடன் தாங்களும் மது வெள்ளத்தில் மிதந்தனர். அங்கிருந்த சிறுவர்கள் தாய் தந்தையினர் எவரையும் பொருட்படுத்தாத வண்ணம் பைலா நடைபெற்ற இடத்திலேயே பெண்களிடம் சில ஆபாசச் சேட்டைகளையும் மேற்கொண்டனர். இவற்றையெல்லாம் பார்த்துக் கோபத்தின் உச்சத்துக்குச் சென்று தாக்குதலை மேற்கொள்ளத் தயாரான இடும்பனும் நண்பர்களும் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து கொள்ளும் முன்பாகவே அவர்களது நடவடிக்கையை உற்று நோக்கிக் கொண்டிருந்த ரொட்ரிகோ
விரைந்து அவர்கள் தாக்குதல் ஏற்படுத்திக் காரியத்தை குலைக்காத வண்ணம் தடுத்து நிறுத்திவிட்டு அவர்களை தெளிவாக பார்க்கக்கூடிய இடத்தில் போய் நின்று கொண்டார். அன்றைய நாள் கொண்டாட்டம் நிறைவுக்கு வர சிறிது நேரமே இருந்தமையால் வேலனும் பாரியும் தலையசைவால் ரொட்ரிகோவிடம் தாம் வெளியேறுவதைத் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து நீங்கி ரொட்ரிகோவின் குடிலில் தமது ஆடைகளை மாற்றியபின் தமிழர்கள் குடியிருப்புக்குத் திரும்பும் பாதையில் ஒளிந்து அமர்ந்து கொண்டனர். அவர்கள் கோட்டைக்குள்ளிருந்து சில வெடிமருந்து தூள்களையும் எடுத்து வந்திருந்தனராகையால் தமிழ் மக்கள் கோட்டையிலிருந்து வெளியேறி அவர்கள் ஒளிந்திருக்கும் இடத்தை அடைந்ததும் இருளோடு இருளாக கூட்டத்தில் கலப்பதற்கு வேலனுக்கும் பாரிக்கும் அவகாசம் தேவைப்பட்டது. ஜோவானா கொண்டாட்டம் நடக்கும் இடத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவளை அடைத்து வைக்கப்பட்டிருந்த பெண்களை தங்களுக்காக தயார்படுத்தும்படி ஜோவானாவுக்கு கட்டளை இடப்பட்டது. அதை மறுக்க முற்பட்ட ஜோவானா கட்டாயத்தின் பெயரில் அவர்களை தயார்படுத்த அனுப்பி வைக்கப்பட்டாள். அதைத் தொடர்ந்து மீதமாகிய உணவுகள் தமிழ் மக்களிடம் கையளிக்கப்பட்டு அவர்களை மீண்டும் குடியிருப்புக்குக் கொண்டு சேர்க்குமாறு ரொட்ரிகோவிடம் தெரிவிக்கப்பட்டது. அல்போன்சோவும் நண்பர்களும் தம்முடன் வர ஒப்புக்கொண்ட பெண்களுடன் தமது வசிப்பிடத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கும்போது அல்போன்சோவினது பெரிய நீண்ட மேலங்கியின் ஒரு மூலையை பிடித்து யாரோ இழுப்பது போல் இருந்தது. அவனை மற்றவர்கள் தடுக்க முற்பட்டபோது, மார்க்கஸ், இங்கே என்ன செய்கிறாய் என்றான் அல்போன்சோ. மார்க்கஸ் தமிழ்குடியில் பிறந்திருந்தாலும் மிகவும் நன்றாக போர்த்துக்கேய மொழி பேசுவான். நேற்று நான் பெரியவர் வீட்டுக்குப் போனபோது சில புதிய ஆட்களைக் கண்டனான். அதோட மூலையில் சில ஈட்டிகளையும் கண்டேன் என்று அவன் சொன்னதை அதீத மதுவெறியில் இருந்தவர்கள் எவரும் காது கொடுத்துக் கேட்பதற்குத் தயாராயில்லாமல் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தனர். அன்றைய இரவு அவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் பெண் விருந்தைப் பற்றி அவர்களது மனது எண்ணிக்கொண்டிருந்தபடியினாலும் கனவில் கூட தமிழ் கூட்டத்தில் இருக்கும் ஒருவரும் தம்மை எதிர்த்துப் போர்க்கொடி உயர்த்த மாட்டார்கள் என்ற அவர்களது நம்பிக்கையும் சிறுவனது பேச்சைச் செல்லாக்காசாக்கியது. அவன் போர்த்துக்கேய மொழியில் கூறியது ஜோவானாவின் காதுவரை எட்டிவிட்டது. மார்க்கஸின் பேச்சைக் கேட்டு பதைபதைத்த ஜோவானா வேகமாக ஓடிவந்து அவர்களிடம் மன்னிப்புக் கோரி அவனை அவ்விடத்திலிருந்து அழைத்துச் சென்றாள். வேலனும் பாரியும் காத்திருந்த இடத்திற்குத் தமிழ் மக்களின் கூட்டம் நகர்ந்து வர இருளில் கூட்டத்தோடு கூட்டமாகக் கலந்து அவர்களும் குடியிருப்பை நோக்கிப் பயணித்தார்கள். தமிழ் குடியிருப்புப் பகுதியை வந்தடைந்த மக்கள் அவரவர் குடில்களுக்குச் செல்ல வேலன், பாரி, ரொட்ரிகோ, அவரது நண்பர்கள் இடும்பன் மற்றும் அவனது தோழர்கள் யாவரும் மிகுந்த கவனத்துடன் சேகரப்பிள்ளையின் குடிலைச் சென்றடைந்தனர். அங்கிருந்த எல்லோரும் தங்களுக்குள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஆத்திரத்தையும் ஆதங்கத்தையும் கொட்டித் தீர்த்தபடி அல்போன்சோவின் மரணம் சாதாரணமான மரணமாக இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்து கொண்டனர். இன்று அங்கு தெரிவு செய்யப்பட்ட பெண்களின் கதி நாளை ஏனைய பெண்களுக்கு வருவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனத் தெரிவித்த வேலன் உடனடியாக ஜோவானா எங்க என்று ரோட்ரிகோவிடம் வினவ ஜோவானாவுக்கு விடுக்கப்பட்ட கட்டளை பற்றி எடுத்துரைத்தார் ரொட்ரிகோ. அது வேலனின் ஆத்திரத்தை மேலும் தூண்டும்படியாக அமைந்தது. இன்று அவங்களால தெரிவு செய்யப்பட்ட பெண் பிள்ளைகள் என் தங்கைகளுக்குச் சமனானவங்கள். அவங்கள என்னால காக்க இயலாமப் போனத என் வாழ்நாள்ல என்றைக்கும் ஜீரணிக்க இயலாது. ஆனால் நாளைக்கு நான் இந்த அப்பாவி மக்களுக்காகச் செய்யப் போறது ஒரு மாபெரும் யுத்தமாயிருக்கும். இந்த யுத்தத்தை வெற்றிகரமாக முடிச்சு உங்களையெல்லாம் நல்ல நிலைமையில சந்தோஷமா வாழ வைப்பன். இது என் தெய்வம் மேல சத்தியம் என உரக்கச் சொன்னான் வேலன். அவன் கூறிய தொனியை உள்வாங்கிய நண்பர்கள் எந்தச் சந்தர்ப்பத்திலையும் தாம் வேலனுக்குத் துணையாக நிற்போம் என்றும் நாளைய வெற்றி நிச்சயம் என்றும் சேகரப்பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னார்கள். இப்படி பொத்தி பொத்தி வளர்த்த எங்கட செல்ல பிள்ளைகளை எல்லாம் பலி கொடுத்திட்டம் ஐயா. இனி இந்த கிழவன் பார்க்க ஒன்றுமில்ல. நான் கண்ண மூட முதல் இந்த சனங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறத நான் பார்த்துட்டு கண்ண மூடினாலே போதுமப்பா எனக் கதறினார் பெரியவர்.